ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் லூஸ் வராமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னா 42 இன்ச் வருது. அப்போ பேக்கில் மட்டும் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 21 இன்ச் வருது. இப்போ நமக்கு இந்த கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேக்லேயும் பின்கழுத்தும் நல்லா ரவுண்டாக அகலமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. முன்கழுத்தும் இறக்கம் அதிகமாக கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா, ஷோல்டர் கழண்டு வருது. ஷோல்டர் போடும்பொழுது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இதே போல் ப்ளவுஸ்லாம் வந்தால் நம்ம சரி பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுட்டு, எப்பயுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நம்ம அடியில் ஸ்கேலில் கொஞ்சமாக கோடு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு துணி அடியில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு சில துணி கொஞ்சம் கிராஸாக கூட இருக்கலாம். அதனால தான் எப்பயும் இதே போல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன அளவு வைக்கணும் அப்படின்னா, பாட்டம் நம்ம ப்ளவுஸில் அடி பாட்டம் மடிச்சடிப்போம். அதுக்கு நம்ம 2 இன்ச் மடிச்சடிக்க. நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் அடியில் மடிச்சடிக்க அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சுட்டு ஸ்கேலால் அப்படியே ஒரு கோடு இதே போல் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் அடியில் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டில் பின் இறக்கத்தை நம்ம அளவெடுக்கணும். பாருங்கள், இந்த டாட்டுக்கும் ஷோல்டருக்கும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து இந்த அடி பாட்டம் வரைக்கும் நீங்கள் டேப்லேயே எத்தனை இன்ச் வருதுன்னு அளவெடுத்து பார்த்துக்கலாம். கரெக்டாக எனக்கு 15 இன்ச் அளவு வருது. அப்போனா 15 இன்ச் அளவு வச்சுட்டு அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஷோல்டர் மேலே பிடிச்சு தப்போம். அப்போ ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அளவு. இப்போ நான் ஸ்கேலில் கோடு போட்டுக்கிறேன். எப்பயும் ஷோல்டர் பிடிக்க நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்சிதமாக வந்துடும். இப்போ நமக்கு மெயினாக 42 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா கழுத்துடைய அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச் தாராளமாக நம்ம வைக்கலாம். நம்ம ஏன்னா அவங்க ஓரளவுக்கு பாடியாக இருக்கிறதுனால நீங்கள் 2.25 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ நான் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, இப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க். ஏன்னா நம்ம பிடிச்சு தைக்கும்போது அளவுகள் குறையும். அதனால் தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 2.25 அப்புறம் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ நம்ம கணக்கு பண்ணும் பொழுது கழுத்துடைய அகலத்தை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 ஷோல்டரையும் இப்படி ஒன்றா வச்சு பின்கழுத்து உயரத்தையும் அகலத்தையும் நான் ஈஸியான முறையில் சொல்லி தந்துடுறேன். பாருங்கள், இதே போல் வச்சுக்கிங்க. இப்போ இதே போல் வச்சு நீங்கள் இப்போ டேப்பில் அளக்கும் பொழுது உங்களுக்கு கச்சிதமாக அந்த அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்படி வைங்க. பாருங்கள், நீங்கள் இப்படி வைக்கும் பொழுது நமக்கு கரெக்டாக இப்போ எத்தனை இன்ச் வருது அப்படின்னா, பாருங்கள், இப்படி நேராக வச்சு மறுபடி பாருங்கள் டேப்பை இதே போல் நேராக வச்சு இதிலிருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக ஒரு 3 இன்ச் வருது. அப்போ நம்ம தையலுக்கு வேற விட்டுருக்கணும். அதனால் கரெக்டாக நீங்கள் ஒரு 2.25 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கழுத்துடைய இறக்கம், பின்கழுத்து இறக்கம் எனக்கு இந்த ப்ளவுஸில் 10 இன்ச் வருது. நான் தையலுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அடியில் அவங்க கொஞ்சம் ரவுண்டாக கழுத்து கேட்டிருக்கிறதுனால அடியில் நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ப்ளவுஸோடைய பின்கழுத்து வெட்டும் பொழுது அந்த அகலம் அடியில் நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இப்போ மேலே ஒரு 2.25 இன்ச்சில் கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கும் அந்த அடியில் 3 இன்ச் அளவு வச்சோம் பாருங்கள், அந்த கோட்டுக்கும் இப்படி நம்ம கோடு மாதிரி போட்டுக்குவோம், மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் புள்ளி மாதிரி வச்சு இப்போ ரவுண்டு கொடுக்கணும். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி வரணும் அப்படின்னா, அந்த 2.25 மேலேருந்து கீழே அந்த 3 இன்ச்சோடு அப்படி அகட்டி கொண்டுட்டு வரணும்.
பாருங்கள், இப்படி தான் அகட்டி கொண்டு வரணும். நீங்கள் மேலே 3 இன்ச் தெரியுது பார்த்தீங்களா, அதோடு வந்துட்டிங்கன்னா அப்புறம் ஷோல்டர் வந்து கழுண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இதே போல் தான் அப்படி ரவுண்டு கொடுத்து நம்ம கொண்டு வரணும், அகலம் கேட்டாங்கன்னா. இதே நீங்கள் இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த கோட்டோட கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கோட்டை விட்டுட்டு இந்த கோட்டில் கட் பண்ணும் பொழுது ஷோல்டர் கண்டிப்பாக இறங்கி வரும். அகலமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் மேலேருந்து அகட்டி மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. எப்பயுமே வந்து பேக்கில் மேலேருந்தே அகட்டி கொண்டு வந்துட்டிங்கனாலும் ஷோல்டர் லூஸ் வந்துடும். இப்போ அடுத்து ஷோல்டர் அளவு ஏற்கனவே நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ ப்ளவுஸில் ஆம்கோல் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குங்களா, அதுக்கு நேராக அப்படி டிசி கட்டியால் நான் கோடு மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பேக்லேயே வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக. இப்படி பேக் சைடு எடுத்துக்குங்க. இப்போ பேக் சைடு வச்சு கரெக்டாக டிசி கட்டியால் இப்படி கோடு மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ டேப்பை வந்து மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஆம்கோல் அளவு எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து சரியாக வந்து ஒரு 6 இன்ச் வருது. இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 இன்ச் அளவு வச்சுக்கலாம். ஆம்கோல் வந்து 6 இன்ச் எனக்கு வருது. 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல் போட்டுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸில் வந்து எனக்கு பாடி சுற்றளவு வந்து 21 இன்ச் வந்துச்சு. அப்போ 21 இன்ச்சில் பாதி வந்து 10.5 இன்ச் வரும். இப்போ 21ல் பாதி 10.5 இன்ச் வருது எனக்கு அளவு. இப்போ இந்த 10.5 இன்ச் இங்கே கரெக்டான அளவு வச்சுக்கிறேன். அப்படியே சைடில் அளவு வச்சுக்கலாம். அளவு வச்சுட்டு அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து என்ன பண்ணலாம், நம்ம தையலுக்கு விடணும். 10 இன்ச் அளவு வச்சிட்டோமா, 10.5லேருந்து மறுபடி ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சைடில் வந்து ஒரு 3 தையல் ஓட்டுவோம் பாருங்க, அதுக்காக நம்ம ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக வச்சுக்கலாம். இப்போ போடுற மார்க் வந்து தையலுக்காக நான் விட்டுருக்கேன். இது வந்து 1.5 இன்ச் தையலுக்காக. இப்போ இந்த இடம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். அடுத்து இந்த வளைவு வந்து கரெக்டாக வந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 1.25 இன்ச் 1.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஆம்கோல்கிட்ட சுருக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ இதிலிருந்து 6 இன்ச் வருது. இப்போ 6ல் பாதி 3 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு 4.5 இன்ச் வருது. 4.5ல் பாதி ஒரு 2.25 இன்ச் பக்கம் வச்சுக்கலாம். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவு கொடுத்துக்கலாம். அப்படியே வளைவு வந்துடும். அப்படி தான் உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் ரவுண்ட் ஸ்கேல் இருந்தாலும் வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே போல் வளைவு வரைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு அடியில் நான் மடிச்சடிக்க 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கே 2.25 இன்ச்சு விட்டுருக்கேன். தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ ஷோல்டருக்கும் இப்போ இதுலேயும் வந்து 6 இன்ச் அளவு வச்சுருக்கேன், ஆம்கோல் அளவு. இப்போ இந்த அளவுகள்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, அடிப்பாட்டம், இடுப்புடைய அடிப்பாட்டம் அளவு நான் சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த அடிப்பாட்டம் எத்தனை இன்ச் இருக்கோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு டாட் பின்னாடி பிடிக்கிறோம்ல, டாட் நம்ம பின்னாடி அடிப்பாட்டத்தில் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக. ஏன்னா இந்த அளவு நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ ஸ்கேலால் கிராஸாக ஒரு கோடு. ஏன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம டாட் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ நான் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கிறேன். அந்த 2.25 இன்ச்சில் வெட்டணும், 3 இன்ச்சில் வெட்டக்கூடாது.
இப்போ ஷோல்டர் கட் பண்ணியாச்சு. ஆம்கோல் வளைவு கட் பண்ணும் பொழுது மட்டும் சிசரை எடுக்காமல், புதுசாக நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா சிசரை எடுக்காமல் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வளைவு சேஃப் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை கட் பண்ணிடலாம். கைக்கும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து மறுபடி ஒரு மடிப்பு, இதே போல் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கையிலையும் அதே போல் தான் ஏற்றம் இறக்கம் துணி இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸரை கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கையில் வந்து பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்பு, மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிப்போம். இப்போ ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கச்சிதமாக வரும். இந்த ஸ்கேலுடைய அகலம் 1/2 இன்ச் அளவு வருது. அப்போ நீங்கள் இந்த ஸ்கேல் அளவு வச்சுக்கிங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸில் கையுடைய உயரம் அப்படியே அளவு வச்சுக்கலாம். கையுடைய உயரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நல்லா கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிங்க. இப்போ கையுடைய சுற்றளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிங்க கை சுற்றளவுக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இப்போ இந்த மேல் கோட்டோட ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க. இதே போல் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைடில் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம சைடில் விடும் பொழுது 3 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 3 இன்ச் அளவு வச்சுட்டு இதே போல் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து 1/2 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு சைடில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா துணி கம்மியாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து 1/2 இன்ச் நமக்கு வரணும், ஆனால் 1/2 இன்ச் வரல, ஒரு 3/4 இன்ச் பக்கம்தான் வருது எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கும் பொழுது ஜாயிண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதுக்கும் அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இதே போல் கிராஸாக கோடு போட்டுட்டு இப்போ இதிலிருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். 7 இன்ச் வருது. 7ல் பாதி ஒரு 3/2 இன்ச் வச்சுக்கிறேன். 3/2 இன்ச் வச்சு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இங்கே ஒரு வளைவு, இப்போ பேக்கில் இது வந்து பேக்கில் வரணும், இது வந்து பேக்கில் வரணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். குடஞ்ச பாகம் ஃப்ரண்ட்டில் வரணும், குடையாத பாகம் வந்து நமக்கு பேக்கில் வரணும். இப்போ எனக்கு கொஞ்சம் மட்டும் குறையுது, சைடில் 1/2 இன்ச் தையலுக்கு விடணும் பாருங்கள், கொஞ்சம் குறையுது. நான் ஜாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மேல் கோட்டோடு கட் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் கை கட் பண்ணி பாருங்கள், சுருக்கம் வரவே வராது. இப்போ ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் மடிச்சடிக்க. இப்போ இதே போல் கையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குடஞ்சி நறுக்கிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி நறுக்கிக்கலாம். அவ்வளோதான், கையோட வேலை முடிஞ்சுது. இங்கேயும் அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆம்கோல் அளவையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க கொஞ்சம் குறையுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிடலாம். இப்போ இந்த ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
இப்போ ஸ்ட்ரைட்டாக இதே போல் கோடு போட்டுட்டு இந்த பேக் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே இப்படி எடுத்து போட்டுருங்க. இதே போல் எடுத்து போட்டு அப்படியே அது மேலேயே அப்படியே வரைஞ்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆம்கோல் வளைவு அப்படியே இதே போலே வரைஞ்சிட்டு இப்போ இந்த இடம் வரும் பொழுது இப்படி கொஞ்சம் தள்ளி வரையணும். எதனால் அப்படின்னா, நம்ம பேக்கில் கிராஸாக வெட்டியிருக்கோமா, இவத்தை வந்து நம்ம டாட் பிடிப்போம். முன் டாட் பிடிக்கும்போது அளவு குறையும். அதனால் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு அடுத்து முன்கழுத்து இறக்கம் பார்க்கணும். இப்போ ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கத்தை பார்த்துடலாம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு. இப்போ முன்கழுத்து இறக்கம் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து ஒரு 5.5 இன்ச்சு தான் வருது. 1 இன்ச் வந்து கூட வைக்க சொல்லியிருக்காங்க. நான் அதனால் ஒரு 6.5 இன்ச் வச்சுக்கிறேன். ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து இறக்கம் 5.5 இன்ச் இருக்குது. ஆனாலும் நான் வந்து 6.5 இன்ச் வச்சுக்கிறேன். தையலுக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். இப்போ பா ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இதே போல் பா ஷேப்பில் வரைஞ்சிட்டு இப்போ அப்படியே வளைவாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷோல்டர்லேருந்து இப்படி நல்லா வளைவாக சேஃபாக வரைஞ்சிக்கலாம். ரவுண்டாக இதே போல் வரைஞ்சி எடுத்துட்டு அடுத்த அளவு இந்த காஜாப்பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு மறுபடியும் ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு நம்ம நடு சென்டரில் வந்து டாட் பிடிப்போம். அதுக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுருவோமா, அதிலிருந்து இப்போ சென்ட்ரு பண்ணுங்க. இப்படி சென்ட்ரு பண்ணி இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு டாட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வர அளவு வைக்கணும். துணியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரொம்ப நீங்கள் இழுத்த அளவு வச்சிட்டிங்கனாலும் ஷோல்டர் வந்து உங்களுக்கு லூஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுக்கணும். தையலுக்காக விட்டுட்டு இங்கேயும் அதே போல் தான் சைடு அளவும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையல் பிடிச்சி தைக்க கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ ஸ்கேலால் சேஃபாக வரைஞ்சிக்கலாம். இதே போல் சேஃபாக வரைஞ்சிட்டு அடுத்து இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டாட் பிடிப்போம்ல, அந்த அளவு பார்த்துடலாம். இந்த பட்டியிலேருந்து இந்த டாட் வரைக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தா 2.5 இன்ச் வருது கரெக்டாக. இப்போ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2.5க்கு 2.5 டாட் பிடிச்சோம்னா கச்சிதமாக வந்துடும். இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துக்குங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் வரும் பொழுது நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கணும். இப்போ தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சுருக்கோம். தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சதுலேருந்து ஷோல்டர் பிடிக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வைக்கணும். நடு சென்டராக அளவு வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சமாக அப்படி கவர் தட்டு வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே அந்த 2வது கோட்டோட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் கட் பண்ணிவிட்டு
இப்போ ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு வந்து உயரம் வந்து 3 இன்ச் அளவு வச்சுட்டா கரெக்டாக வந்துடும். உயரம் 3 இன்ச் அளவு வச்சு ஸ்கேலால் இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கலாம். இதே நடுப்புறையும் ஒரு கோடு சென்ட்ரு பண்ணி நம்ம டாட் பிடிப்போம்ல, அதனால். இப்போ இதில் இங்கேருந்து 6 இன்ச் வருது, 6ல் பாதி 3 இன்ச் வச்சுக்கலாம். 3 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து இப்போ இந்த டாட் எத்தனை இன்ச்சில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா 5 இன்ச் அளவு வருது. இதே ஷோல்டர்லேருந்து 5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம். எப்பயும் நமக்கு இந்த கோடு போடும் பொழுது கேப் இடைவேளை வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச் வரணும். எல்லா பக்கமும் செக் பண்ணுங்கள். இப்படி ஒரு 1.5 இன்ச்சாவது நமக்கு இடைவேளை வரணும். ரொம்ப ஒட்டி பிடிச்சிட்டு வந்துட்டிங்கனாலும் முன்னாடி கூர்மையாக இருக்கும். இப்போ நமக்கு இவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கணும்னா இவத்த ஒரு 1/4 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 1/4 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடு. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் வரவே வராது. பாருங்கள், இதே போல் இப்படி கோடு போடுங்க. இப்படி கோடு போட்டு நீங்கள் கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். யாராவது ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இதே போல் கட் பண்ணி இப்படி தைச்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே இப்படி சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடம் வருதுங்களா, இப்போ ஒரு 1/4 இன்ச் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது என்னாகும் அப்படின்னா, இப்போ இந்த பக்கம் போடுறாங்களா, அப்போ இப்படி தள்ளி போடுவாங்க பாருங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச் வெட்டில் அப்படின்னா அப்படி முன்னாடியே போடுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் இறங்கும். இதே இவங்க தள்ளி இப்படி கொக்கி இழுத்து போடும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். முன்கழுத்து வந்து இறங்காது. அவங்களுக்கு முன்கழுத்து இறங்காமல் டைட்டாக நல்லா அழுத்தி பிடிக்கும் பொழுது ஷோல்டர் கொஞ்சம் கூட லூஸ் வராது. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் வந்து ஷோல்டர் லூஸ் வரவே வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம பட்டியோட அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால எனக்கு வந்து உள்ளே வந்து பட்டிக்கு வந்து வேறு கலர் துணி கொடுக்க தேவையில்லை. 2 பட்டிக்கும் 2 சைடும் ஒரே கலர் வர மாதிரி நான் 2 அப்படி மடித்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இதே போல் அப்படி மடித்து போட்டுட்டு நம்ம பட்டிக்கு வந்து எப்பயுமே வந்து அடியில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிங்க. ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1.5 இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பட்டியோட உயரத்தை அளவு எடுத்துக்குவோம். பாருங்கள், கரெக்டாக இது வர உயரம் வருது. அப்படியே அளவெடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இப்போ பட்டியோட நீளம் எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எத்தனை இன்ச் அளவு வச்சுருக்கோம், 12 இன்ச் பக்கம் வருது. நம்ம ஒரு 11 இன்ச், ஏன்னா இப்போ டாட் பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறையும், அதனால் ஒரு 11 இன்ச் அளவு வச்சா போதும். 11 இன்ச் அளவு வச்சுட்டு பட்டியில் சைடு அளவையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து இப்படி வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, இதே போல் வச்சுட்டு இப்போ இதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு வச்சிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம 2 இன்ச் டாட்டுக்காக வச்சோம்ல, இதிலேருந்து ஒரு 2 இன்ச் 2 இன்ச் அளவு வச்சுட்டு சேஃபுக்காக நம்ம சேஃப் பெண்ட் எடுக்கணும், வளைவு எடுக்கணும், அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இப்படி இதே போல் இப்படி வந்து இப்படி நீங்கள் வளைவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் வந்து கச்சிதமாக வந்துடும். எப்பயுமே பட்டி வெட்டும் பொழுது இதே போல் கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், பட்டியோட வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம இங்கே அடியில் தேவையான அளவு மடித்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்றம் இறக்கமும் வராது.
இப்போ இந்த பீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்குக்கும் கட் பண்ணிக்கலாம். இதில் 2 கிளாத் இருக்குது. நெக்குக்கு துணி தாராளமாக இருக்குது. இப்போ கிராஸாக தான் எப்பயுமே வந்து நம்ம நெக் வந்து தைக்கும் பொழுது கிராஸ் பீஸ் தான் போடணும். நீங்கள் நெடுக்கில் போட்டுட்டீங்க அப்படின்னா சுருக்கம் வரும். பின்னாடி பேக்கில் ஃப்ரண்ட்லலாம் சுருக்கம் வரும் நெக் வந்து. அதனால தான் நம்ம பீஸ் துணி வெட்டும் பொழுது 1 இன்ச் அகலம் வர மாதிரி நீங்கள் வெட்டிக்கிங்க. கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கழுத்து நெக் பீஸ் தைக்கும் பொழுது உள்ள பிசுறு துணி அதிகம் வராது. 1 இன்ச் அளவு வச்சு அகலம் வெட்டிக்கிங்க. இப்போ நெக்கும் கட் பண்ணியாச்சு. காஜா பட்டன் பட்டி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச் இந்த முன்னாடி கழுத்தை மட்டும் ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி கிராஸாக வரைஞ்சி இதே போல் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரவே வராது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.